அப்புறம் உனக்கு உன்னோட குருஜி லீவ் கொடுத்துட்டாரா? ரொம்ப கஷ்டப்பட்டு போய் சொல்லி வந்திருக்கீங்க. அந்த பிரிஜேஷ் கிட்ட போய் சொல்றது கஷ்டம். அந்த அளவு விட ஆபத்தானவ அவ பொண்ணு. அது நல்லது தானே, அவளை அப்படியே தூக்கிட்டு வந்துடலாம், நம்ம கூடவே செட்டில் ஆயிரட்டும். எப்படி இருக்க தெரியுமா அவ? செம்ம கட்டடா, அப்படியே கரண்ட் மாதிரி இருக்கா. ஷாக் அடிச்சதுன்னு வையேன், சூப்பரா இருக்கும். இல்ல, நான் தான் சொன்னேன்ல, நம்ம எந்த பெரிய கிரைமும் பண்ணக்கூடாது, யாரையும் மர்டரோ ரேப்போ பண்ணக்கூடாது. நம்ம கோல் தெளிவா இருக்கு. நம்ம கனடா போறதுக்கு பணம் சேர்க்கணும். அங்க போய் நம்ம ஒரு இசைக்குழு ஆரம்பிக்கலாம். இங்க அந்த பிரிஜேஷனை சம்பாதிக்க விட மாட்டான். அதனால நான் தவறுதலா கூட ஒரு தப்பை கூட பண்ணிடக்கூடாது, போலீஸ் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி. அப்படி பண்ணா விசா கிடைக்குது, ரொம்ப சிக்கல். புரிஞ்சுதா? ஆனா ஒரு விஷயம்டா, முன்னாடிலாம் நீ சூடு பார்ட்டி எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்ப. ஆனா இப்ப பாரு, ரொம்ப சாந்த சொருவி ஆயிட்டடா. கோவம் இப்பயும் வருது. அந்த குடும்பத்தை மொத்தமா கொளுத்திலாம் போல இருக்கு எனக்கு. பையன் மாதிரின்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கிடுறான். வேலைக்காரனா சம்பளம் கொடுக்கணும்ல. என்னை எப்படி அமைதியா வச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏதுவா வேணா இருக்கட்டும், ஆனா நம்ம பார்வை இருக்குல்ல, அது எப்பவும் இலக்க நோக்கி தான் இருக்கணும். அப்படியே கோவம் வந்தாலும் நீ கனாட்டா கனாட்டா கனாட்டான்னு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிரு. வா.